டெக்ஸ்ரோல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ப்ரோ ப்ரொஜெக்டர் மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி சொல்லுங்கள், அதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான வீடியோ தான் இது. ஒரு ப்ரொஜெக்டர் கெட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு மேனுஃபேக்சரர் மட்டும் பொறுப்பேற்றுக்க முடியாது. நம்ம சரியாக மெயின்டைன் பண்ணலனாலும் அந்த ப்ரொஜெக்டர் சீக்கிரம் கெட்டு போகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு நல்ல மெயின்டைன் பண்ண ப்ரொஜெக்டரு 5 to 7 வருஷம் தாராளமாக உங்களுக்கு லைஃப் வரும். இன்றைக்கி ஃபுல்லாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ப்ரொஜெக்டரை எப்படி நல்லா மெயின்டைன் பண்ணணும், அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி டீட்டெயிலாக பார்த்துடலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ இருந்துச்சுன்னா அதை சேவ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த வீடியோக்கு எஃபோர்ட் பண்ணி மேக் பண்ணதுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வீடியோ நான் சரியாக போடுறதில்ல. அதுக்கு ரீசன் என்னென்னா, செப்டம்பர் 22 அப்புறம் நீங்கள் எந்த பொருள் வாங்கினாலும் GST 2.0 விதிப்படி ப்ரைஸ் கம்மியாக நீங்கள் வாங்கலாம். அதனால் இப்போ நீங்கள் எந்த பொருளும் வாங்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ வெயிட் பண்ணி நான் மொத்தமாக வீடியோ போடுவேன். ஒரு 10 வீடியோ 15 வீடியோக்கு மேலே நான் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவேன் 22 செப்டம்பருக்கு அப்புறம். அதை நீங்கள் பார்த்து யூஸ்ஃபுல்லாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். இருக்கிறதுலே ப்ரைஸ் கம்மியாக இந்த வருஷம் தான் உங்களுக்கு கரெக்டாக அமைஞ்சிருக்கு. இந்த ஜிஎஸ்டினால் எப்போவும் ஆஃபர் மட்டும் தான் வரும். பட் இப்போ 22 செப்டம்பரில் அமேசானாக இருக்கட்டும், ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும், உங்களுக்கு ப்ரைஸ் கம்மியாக வரும். அதனால் வெயிட் பண்ணி வாங்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு டிப்ஸு என்ன பார்த்தீங்கன்னா, ப்ரொஜெக்டர் மெயின்டெனன்ஸில் பிளேஸ்மெண்ட் அண்ட் வென்டிலேஷன் சொல்லுவாங்க. பிளேஸ்மெண்ட் அப்படின்னா, ஒரு ப்ரொஜெக்டர் எப்பயுமே ஃப்ளாட் சர்ஃபேஸில் தான் நீங்கள் வைக்கணும். அது ரொம்ப அப்படியே மேலேயும் கீழேயுமா சும்மா ஏதோ ஒரு அன்ஈவன் சர்ஃபேஸில் நீங்கள் வைக்கக்கூடாது. நல்ல ஒரு ஃப்ளாட்டாக பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சீலிங் மவுண்ட்டு இல்லைனா ட்ரைபாட் மவுண்ட் நீங்கள் அது மூலிமா நீங்கள் வைக்கலாம். நீங்கள் டேபிள் சப்போஸ் யூஸ் பண்ணி ப்ரொஜெக்டை இல்லை ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, சுற்றி ஒரு அடி, அதாவது 30 சென்டிமீட்டரு கேப் இருக்கணும். அப்போ தான் நல்ல வென்டிலேஷன்ஸ் இருக்கும். சரிங்களா? ஏர் சர்க்குலேட் ஆகிட்டு வரும். இதில் ஏதாவது ஒரு பக்கம் நீங்கள் அடைச்சிட்டா கூட அந்த ஏர் சர்க்குலேஷன் பாதிச்சிடும். அதனால் ஹீட் உங்களுக்கு ஜாஸ்தி வரும். ஹீட் ஆச்சு அப்படின்னா ப்ரொஜெக்டர் உள்ளே இருக்கிற அந்த லென்ஸ்க்கும் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் டிஸ்பிளேக்கும் ப்ராப்ளம். நிறைய பேர் எல்சிடி டிஸ்பிளே பேர்ன் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு முக்கிய காரணம் சரியாக அவங்க பிளேஸ் பண்ணாததும், இந்த சுற்றி வென்டிலேஷன் கவனிக்காததும் தான். ஸோ நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிற மாதிரி ஒரு அடியாவது, சரிங்களா, சீலிங் மவுண்ட் பண்ணால் கூட நீங்கள் சீலிங் மவுண்ட் வைக்கும் போது சுற்றி ஒரு அடி கேப் இருக்க மாதிரி வச்சு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ட்ரைபாட் மவுண்ட்டில் எப்படியும் கீழே ஸ்டாண்டு கொஞ்சம் அகலமாக தான் இருக்கும். நீங்கள் பை டிஃபால்ட் அதில் நிறைய ஸ்பேஸ் நீங்களே கொடுப்பீங்க. இந்த டேபிள் இருக்கிறதெல்லாம் நம்ம மோஸ்ட்லி பிரச்சனை பண்ணுறோம். அதனால் பிளேஸ்மெண்ட் அண்ட் வென்டிலேஷனும் கவனிச்சுக்கோங்க. அதாவது ஏர் வெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ஓட்டையாக ப்ரொஜெக்டில் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் ஏர் உள்ளே போயிட்டு வர மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த பெட்டு, அதுக்கப்புறம் கர்டன்ஸு, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு